பிரைஸ் அல்லாஹ். தேவனை எங்கும் தொழுதும் கொள்ளும் காலம் வந்துவிட்டது என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். இயேசு பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது சமாரியாவில் இருந்து யாக்கோபின் கிணற்று அருகே வந்து நின்றாரு. அவருடைய சீஷர்கள் உணவு எடுத்து கொண்டு வரும்படியாக சென்று விட்டார்கள். அப்பொழுது ஒரு சமாரிய பெண்ணுடன் ஆழமான மற்றும் அந்த பெண்ணை உருமாற்றும் உரையாடலில் ஈடுபட்டார் இயேசு. பின்பு யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக இருந்து வரும் மத தகராற்றை பற்றி சமாரிய பெண் இயேசுவிடம் இவ்வாறு கேட்டாங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே, அதாவது கேரிசி மலையிலே தொழுது கொண்டு வருகிறார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால் இதை சொன்னதன் மூலம் சமாரிய பெண் கேரிசி மலையை சமாரியர்கள் பரிசுத்த ஸ்தலமாக குறிப்பிட்டார்கள். ஆனால் யூதர்கள் எருசலேம் ஆலயத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்று எங்களை வற்புறுத்துகிறார்கள் என்று குறை கூறினார். யூதர்களும் சமாரியர்களும் ஆராதிக்கும்படியாக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதில் ஒத்து போனாங்க. ஆனால் அந்த எந்த இடம் என்பதை குறித்து அவர்கள் கடுமையான கருத்து வேறுபாடு இருந்தது. தாவீது ராஜா எருசலேமை தேர்ந்தெடுத்த முடிவு செய்தார். அவருடைய மகன் சாலோமன் அங்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். சமாரியர்கள் இதை நிராகரித்தார்கள். ஏனென்றால் ஆபிரகாம் முதலில் பலிபீடம் கட்டியது செச்சியம். அந்த செச்சியம் கேரிசிம் மலையின் அடியில் இருக்கிறது. யோசுவாவின் தலைமையில் கானானுக்குள் நுழைந்த இஸ்ரவேலர்கள் அதே கேரிசிம் மலையில் நியாயப்பிரமாணத்தையும் அதன் ஆசீர்வாதத்தையும் சத்தமாக வாசித்தார்கள். எனவே சமாரியர்கள் எருசலேம் ஆலயத்தில் வழிபடுவதற்கு பதிலாக கேரிசி மலையிலே ஒரு ஆலயத்தை கட்டி அங்கு ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே இயேசு அந்த பெண்ணுக்கு இந்த கேள்விக்கு பதிலாக, சிறியே, நான் சொல்லுகிறது நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மட்டுமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறன் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அது இப்போது வந்திருக்கிறது என்று சொன்னார். உண்மையான தொழுது கொள்ளுதல் எல்லா இடங்களிலும் நடக்கும் என்று இயேசு கூறுகிறார். ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் இனி ஒரு ஆலயத்திலோ அல்லது மலையிலோ மட்டுப்படுத்த மாட்டாது. ஆனால் எல்லா இடங்களிலும் ஆவியின் மூலமாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவரும் உண்மையாக ஆராதனை செய்ய முடியும். ஆவியோடு ஆராதனை செய்வது என்பது பரிசுத்த ஆவியானால் உற்சாகப்படுத்தப்பட்டு உண்மையாக்கப்படுகிறது. அது இடம் அல்லது சடங்குகளால் மட்டுப்படுத்தப்படுவதில்லை என்பது பொருள். உண்மையோடு ஆராதனை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய ஆராதனை இயேசு கிறிஸ்துவின் வேறிருக்க வேண்டும் என்பதையும், ஏனென்றால் அவரே சத்தியமும் உண்மையுமாக இருக்கிறாரு. இயேசு ஆராதனை ஒரு இடத்தில் பிணைக்காததால் நமது அறையில், வேலையில், நடைப்பயணம் செய்யும் போது, அன்றாட பணிகளை செய்யும் போது நாம் தேவனை ஆராதிக்கவும் வணங்கவும் முடியும். ஆனால் நமது வழிபாடு இயேசு யார், அவர் யார், என்ன செய்தார் என்பதை மையமாக கொண்டுள்ளதா என்பதை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். நாம் பாடும் போதும், ஜெபிக்கும் போதும், பிரதிபலிக்கும் போதும் அது வேதத்துடன் அவருடைய கிருபை யதார்த்தத்துடன் ஒத்துப்போக வேண்டும். ஆமென்.